வணக்கம். இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும், சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாகவும், புரோட்டீன் நிறையவும் இருக்கிற உணவு வகைகளை காலை உணவாகவும், இரவு உணவாகவும் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே நல்லது. இது ஆவியில வேக வச்சு நம்ம தயாரிக்கிறதால இது ரொம்பவே நல்லது. இந்த கொழுக்கட்டை எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்பவே சாஃப்டாகவும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசியும் தாங்கும். உடனே பசி எடுக்காது நமக்கு. இந்த கொழுக்கட்டையில உப்பு காரம்லாம் சரியா சேர்த்து பண்ணியிருக்கிறதால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியா எதுவும் தேவையில்லை. அப்படியே வேணும்னா சட்னியோ இல்லை சாம்பாரோ இருந்ததுன்னா அதை சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான 1.5 கப் அளவுக்கு தண்ணியை முதல்ல நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். தண்ணி கொதிச்சு தயாரான நேரத்தில் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நறுக்கிட்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா ஒரு வாணலியில நாம எடுத்து வச்சிருந்த 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை வறுத்துக்க போறோம். இப்போ அந்த பருப்பு கொஞ்சம் செவந்து வர்ற சமயத்துல இந்த பருப்போட நாம எடுத்து வச்சிருக்கிற ஓட்ஸையும் ரவையும் சேர்க்க போறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்கிறோம். அதையும் இப்போ 1 கப் ஓட்ஸோட சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை வறுத்துக்கங்க, மிதமான தீயில வச்சு. இப்போ வறுத்த ஓட்ஸ் கலவையை இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதே பாத்திரத்துல நான் இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே கொஞ்சமா பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்க போறோம். கடுகு வெடிச்ச பிறகு அதுல நாம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்ப வதக்கிக்க போறோம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் நிறம் மாறுற சமயத்துல நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸ் கலவையை இதுல கலந்துக்க போறோம். வதக்கின வெங்காயத்தோட ஓட்ஸ் கலவையை நல்லா கலந்து விட்ட பிறகு அது கூட நம்ம துருவின கேரட்டு, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்துக்க போறோம். அடுத்ததா இந்த கலவையில கொதிக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கங்க. இப்ப நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சிருந்தேன். அதுல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊத்தி கலந்துக்கிட்டா போதும். இப்போ இந்த பதத்துல நாம கலந்து வச்சா கரெக்டா இருக்கும் கொழுக்கட்டைக்கு. அதனால இப்ப கலந்த இந்த கலவையை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அந்த 5 நிமிஷத்துல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊத்தி இப்ப நான் இட்லி பாத்திரத்துல கொதிக்க வச்சிடுறேன். கடைசியா நம்ம அந்த கலந்து வச்ச அந்த கலவையில நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கலந்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். தேவையில்லைன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நாம இதை கொழுக்கட்டையா பிடிச்சு தயாரா வச்சுக்கலாம். இப்ப நாம எடுத்திருக்கிற இந்த அளவுக்கு அதுல நமக்கு 9 கொழுக்கட்டை, 8ல இருந்து 9 கொழுக்கட்டை கிடைக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நாம தயார் பண்ண கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்துல வச்சு இப்ப வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஏற்கனவே கொதிக்கிற தண்ணீரை ஊற்றி நம்ம கிளறி தான் அந்த கொழுக்கட்டை வேக வச்சிருக்கோம். அதனால ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இப்போ 8ல இருந்து 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும்.
சரியான அளவுக்கு உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து பண்ணோம்னா, இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிடலாம். இப்ப இந்த கொழுக்கட்டைகள் தயாராயிருச்சு. இந்த கொழுக்கட்டை எவ்ளோ மிருதுவா இருக்குங்கிறத இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். லேசா அத உடைச்சாலே அவ்ளோ சாஃப்ட்டா உடைஞ்சிரும். இந்த கொழுக்கட்டையில நிறைய நார்ச்சத்து, நிறைய புரோட்டீன் சத்து இருக்கிறதால இத வந்து பெரியவங்க, அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான செய்முறை. இத நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி.